வணக்கம். ஷாஜஹான் மும்தாஜ் காதல் மாதிரி மழைக்கும் மிளகாக்கும் எனக்கும் அவ்வளோ காதல். நான் மிளகா வாங்கினா மழை வரதா, இல்லை மழை வரும்போது தான் நான் மிளகா வாங்குறேனான்னு தெரியாது. நானும் வெயில் அடிக்குதுன்னு எடுத்துகிட்டு போய் வைப்பேன், இருட்டிட்டு வந்துடும். கொண்டாந்து உள்ளே வைப்பேன், மறுபடியும் வெயில் அடிக்கும், நான் எடுத்துகிட்டு போய் வெளியில் வைப்பேன், மறுபடியும் இருட்டிக்கும், நான் கொண்டு வந்து உள்ளே வைப்பேன். பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி முதல் நாள், 2வது நாள், 3வது நாள்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இது நான் இப்போது இல்லை, ஒரு 2-3 வருஷமாக இப்படி தான் ஆகுது. எனக்கு கை கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ட்ரையர் தான். இதை வச்சு தான் காய வச்சுப்பேன். கடைக்காரே கேட்பாரு, காய வச்சிங்களா இல்லையான்னு. ஹேர் ட்ரையரில் காய வச்சேன்னு சொல்லுவேன். அவர் என்னம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே எடுத்துகிட்டு வராமல் கொஞ்சமாவது காய வச்சேன்னு பாருங்க அண்ணா அப்படின்னு சொல்லுவேன். மிளகால சொத்தை இருக்கலாம், சொத்தையிலேயே மிளகா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். போன தடவை வாங்கின காஷ்மீர் மிளகா நல்ல ரெட் கலரில் இருந்தது, இந்த தடவை கொஞ்சம் கருப்பாக இருக்குது. நீங்களும் மிளகா தனியாக காய வைக்கணுன்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுங்கள். நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்போதைக்கு கொஞ்சம் சூடாக நல்லாயிருக்கும். மிளகா தொட்டு பார்த்தா சொத்தையெல்லாம் தயவுசெய்து பொறுக்கி போட்டுருங்க, நிறைய சொத்தை இருக்குது. காஞ்ச மிளகா இந்த தடவை நல்லாவே ரெட்டாக இருந்துச்சு, நல்லா க்ளீனாகவும் இருந்துச்சு. நான் க்ளீன் பண்ணுற வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. நான் வெறும் அந்த காம்பு மட்டும்தான் எடுத்தேன். காம்பு எடுத்துகிட்டு அரைச்சா இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். காரம் கொஞ்சம் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம். எவ்வளோ சொத்தை இருக்குது பாருங்கள். இதுலேயே நான் முழுசாக சொத்தை இருக்கிறத எடுத்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத அப்படியே போட்டுட்டேன். இதை சாப்பிட்ணுமா வேணான்னு தெரியல.